குறைகளை குறைக்க, நிறைகளை நிறைக்க. தீர்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அனைத்து தீர்ப்புகளும் நல்லவைகளாகவும் இருப்பதில்லை, கெட்டவைகளாகவும் இருப்பதில்லை. சில தீர்ப்புகள் நிரபராதிகளை குற்றவாளிகளாக மாற்றும். இங்கு நிர்கதியாய் இருக்கும் நிரபராதி தீர்ப்பால் குற்றவாளி ஆக்கப்பட்டார். இயேசுவின் பணியில் உச்சக்கட்ட தீர்ப்பு இது. படிப்படியாக பல நிகழ்வுகளை அலங்கரித்து, இல்லாத ஒன்றை சொல்லாதவற்றை பேசி திரித்து குற்றவாளியாக மாற்றிவிட்டது மனித சமூகம். இது சில சுயநலவாதிகள் செய்து சித்து விளையாட்டின் இறுதி தீர்ப்பு. வேர்களை தேடி போனால் புலம்போது போல் எதுவும் இல்லை, குற்றம் சொல்வது போல் காட்சிகளும் இல்லை. ஆனால் எதற்காக இந்த விசாரணை? தங்களுக்கு வேண்டாத ஒருவன் வாழக்கூடாது, தங்களுக்கு எதிரானவன் இருக்கக்கூடாது, தங்கள் கொள்கையை சித்தாந்தத்தை எதிர்கேள்வி கேட்பவனை வெறுப்பவனை உயிரோடு வைத்திருக்க கூடாது. அதனால் சமய தலைவர்களின் சதித்திட்டம் நிறைவேறுகிறது. சிந்தனை: அன்று அவர்கள் செய்ததற்கும் இன்று நாம் செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? மாமியார் உடைத்தால் மண்கொடும், மருமகள் உடைத்தால் பொற்கொடும் என்ற பழமொழி சாதாரணமாக வந்துவிடவில்லை. தீர்ப்பிடாதேயும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டாய் என்பதை புரிந்து கொள்வோம். சிந்திப்போம், நம் செயலை, சொல்லை, வாழ்வை சரி செய்வோம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவுது. விளிம்பில் இருப்பவரை மையப்படுத்திட. பிறப்பும் இறப்பும் ஒரே முறைதான். வாழ்வது என்பது வித்தியாசமானது. அதுவும் பிறருக்காக வாழ்ந்தால் வாழ்வில் அர்த்தம் அதிகமாக மாறும். பொறுப்புகளை அடுத்தவர் மேல் சுமப்பதை விட நாமே சுமப்பதில் பதற்றமில்லை, கண்ணீரும் இல்லை. மாறாக தன் பிள்ளையை தன் குடும்பத்திற்காக உருவாக்காமல் யூத சமூகத்திற்காகவும் இந்த உலகத்தில் வாழுகின்ற, எதிர்காலத்தில் வாழப்போகின்ற அனைத்து மனித சமூகத்திற்கும் உருவாக்கியதால் மீட்பின் உச்சத்தை தொட்ட நிறைவு இங்கு இருக்கின்றது. தமிழச்சி வீட்டின் முரத்தினை கொண்டு புலியை விரட்டினாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இன்றைய சமூகத்தில் நடப்பது என்ன? முந்தானையில் மூடி மூடி நாம் நம்முடைய பிள்ளைகளை கோழைகளாக மாற்றுகிறோமா? இல்லை, சமுதாயத்தை சீரிய பார்வையை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்க்கும் வீரம் பொருந்திய பொறுப்பான மனுஷிகளாக மாற்றுகின்றோமா? தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளின் வளர்ச்சியும் தளர்ச்சியும் உங்கள் கையில் இருக்கிறது. சிந்தனை: தாய் நினைத்தால் தன் பிள்ளையை காந்தியாகவும் உருவாக்கலாம், கோட்சேவாகவும் உருவாக்கலாம். மரியாள் இயேசு என்னும் தச்சர் மகளை கிறிஸ்துவாக உருவாக்கினார் என்றால் நாம் யாரை உருவாக்குகின்றோம்? சிந்திப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். தரம் உயர்த்தும் உரமாக. வீழ்வது என்பது தோல்வி அல்ல, வீழ்ந்து கிடப்பதே தான் தோல்வி. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோற்ற பின் தான் மின்விளக்கினை கண்டுபிடித்தார். அவருடைய ஆய்வுக்கூடம் எரிந்துவிட்டது. அவருடைய குறிப்புகள், கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாங்கிக் கொண்டிருந்த போது பலர் வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள். அப்போது தன் உதவியாளரை அழைத்து அவர் சொன்னார், எவ்வளவு நன்றாக என் ஆய்வுக்கூடம் எரிகின்றது பார், கடவுள் என்னை இன்னும் அதிகமாக உழைக்க சொல்கிறார் என்றார். இறைவன் என்றுமே நல்லவர். ஒரு கதவை மூடினாலும் 9 கதவுகளை திறந்து விடுவார். நாம் சுமைகளை சுமந்து விழுந்தால் அதில் கிடைக்கும் அனுபவம் தான் மறுபடியும் விழாமல் நம்மை வாழ வைக்கும். பல நேரங்களில் நாம் ஒன்றை கொடுத்து நம் சக்திக்கு அப்பாற்பட்ட அதைவிட பெரியதை வாங்குவது எப்படி என்று மனம் எப்போதுமே கணக்கு போடுவதால் தான் வாழ்க்கையில் நாம் விழுகின்றோம். அதற்காகவா கடவுள் நம்மை இங்கு அனுப்பி வைத்தார்? இல்லை, தனது சாயலாக, நண்பராக வாழச் சொல்லி பூமிக்கு அனுப்பினார். கணக்குகள் போட்டு போட்டு நாம் சாத்தானின் சீடர்கள் ஆகிவிட்டோம். வாழ்க்கையில் பேரம் பேசி பேசி வாழ்க்கையை வியாபாரமாக்கிவிட்டோம். சிந்தனை: அதனால் ஏன், எப்படி, எதற்காக, எதிலிருந்து நான் வாழ எழ வேண்டும் என்பது கூட அறியாத மக்களாக அல்லவா வாழ்கின்றோம்.
மகிழ்ச்சியை ஆடையாக்கிட ஜெபிப்போம். வாழும்போதே நம்மை ஆய்வு செய்வோம். ஒட்டிய மண்ணை தட்டிவிட்டு ஏந்து நிற்கும் ஆட்டை போல புதிய வீரனாக வாழ கற்றுக்கொள்வோம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, இரக்கமாயிரும். சந்திப்பு என்றாலே சந்தோஷம், இல்லையேல் ஆதங்கம். ஆக்கங்களும் அழிவுகளும் சந்திப்பதில்தான் உருவாக்கப்படுகின்றன. நன்மைகளும் தீமைகளும் சந்திப்பில்தான் வரையறுக்கப்படுகின்றன. பள்ளிக்கு செல்லும் பிள்ளை வீட்டிற்கு திரும்பி வரும்போது தாயோடு நிகழும் அந்த சந்திப்பு உற்சாகத்தை அளிக்கும். மடை திறந்த தண்ணீரில் பாய்ந்து ஓடுவது போல் பள்ளியில் நடந்த அனைத்தையும் ஒப்புவித்தல் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம். அன்னையின் சந்திப்பு பிள்ளைக்கு அரவணைப்பை, அன்பை, உத்வேகத்தை, தெம்பை கொட்டி கொட்டி கொடுக்கும். தாய் அருகில் இருந்தால் தன்னை உலகமே எதிர்த்தாலும் துணிந்து நிற்கக்கூடிய சக்தியும் தைரியமும் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. அன்னை மரியா இயேசுவின் சந்திப்பில் யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது? இருவருமே குற்றமற்றவர்கள், குறையும் இல்லாதவர்கள். இந்த சந்திப்பில் பதற்றம் இல்லை, கண்ணீரும் இல்லை. மாறாக தன் பிள்ளையை தன் குடும்பத்திற்காக உருவாக்காமல் யூத சமூகத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற, எதிர்காலத்தில் வாழப்போகின்ற அனைத்து மனித சமூகத்திற்கும் உருவாக்கியதால் மீட்பின் உச்சத்தை தொட்ட நிறைவு இங்கிருக்கின்றது. தமிழச்சி வீட்டின் முரத்தினை கொண்டு புலியை விரட்டினாள் என்று வாசிக்கின்றோம். ஆனால் இன்றைய சமூகத்தில் நடப்பது என்ன? முந்தானையில் மூடி மூடி நம்முடைய பிள்ளைகளை கோழைகளாக மாற்றுகிறோமா? இல்லை சமுதாயத்தை சீரிய பார்வையை கொண்டு அலைசி ஆராய்ந்து பார்க்கும் வீரம் பொருந்திய பொறுப்பான மனுஷிகளாக மாற்றுகின்றோமா? தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளின் வளர்ச்சியும் தளர்ச்சியும் உங்கள் கையில் இருக்கின்றது. சிந்தனை. தாய் நினைத்தால் தன் பிள்ளையை காந்தியாகவும் உருவாக்கலாம், கோட்சேவாகவும் உருவாக்கலாம். மரியாள் இயேசு என்னும் தச்சர் மகனை கிறிஸ்துவாக்க உருவாக்கினார் என்றால் நாம் யாரை உருவாக்குகின்றோம்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். உரமாக கரம் தான். கிண்ணத்தை பார்த்து பிச்சையிடு என்பார்கள். எப்படி உதவுகின்றோம் என்பதல்ல கேள்வி, யாருக்கு உதவுகின்றோம் என்பதுதான் முக்கியம். நல்லவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ உதவினால் என்ன நல்கும் என்பதற்கு சீமோன் செய்த உதவி காலத்தால் அழியாத காவியமாக சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. நாமும் உதவி செய்கின்றோம். யாருக்கு? நல்லவர்களுக்கா, பொல்லாதவர்களுக்கா? பயத்தினாலா, கட்டாயத்தினாலா? பிறர் வாழ்வு பெறவா, வாழ்வு இழக்கவா? நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பலன் கொடுத்தது என விவிலியத்தில் வாசிக்கின்றோம். பிரதிபலன் பார்க்காமல் உதவி செய் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட பண்புள்ளவனுக்கு உதவிட வேண்டும் என்பதும் முக்கியம். திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு அடிப்பட்ட அப்பாவிக்கு உதவியவனைத்தான் நல்ல சமாரியன் என்று இயேசு சொன்னார். கண்டும் காணாமல் போனவர்களை பற்றி நாம் யோசிப்பதும் இல்லை. காரணம், அவர்கள் முகவரி இல்லாத மனிதர்களாக மாறிவிட்டார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதோ என் உடைமையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எவனையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கின்றேன் என்ற சக்கேயுவை பார்த்துத்தான் இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்றார் இயேசு. எதுவுமே திரும்ப செய்ய முடியாத மனிதர்களுக்கு உதவி செய்த நல்ல உள்ளங்களைத்தான் இந்த சமூகம் ஆராதனை செய்கிறது. மற்றவர்களை திரும்பி கூட பார்ப்பதில்லை. செய்வதை சரியாக செய்வோம். அதற்குத்தானே பகுத்தறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். சிந்தனை. நாம் செய்யும் உதவி களைக்கு பாய்ச்சும் நீராக இருக்கக்கூடாது. குடிகாரனுக்கு 10 ரூபாய் கொடுத்தால் மீண்டும் குடிக்கத்தான் செய்வான். போதைப் பொருள்களுக்கும் விபச்சாரத்தில் விழுந்தவனுக்கும் உதவினால் மறுபடியும் அதற்குத்தான் செல்வான். மாறாக நாம் செய்யும் உதவி பயிருக்கு போய் சேர வேண்டும். அதை செய்திட இறையாசீர் வேண்டும். 2ஆம் உலகப் போர் நடந்த நேரம் ரஷ்யாவின் மீது ஜெர்மனியர்கள் மூர்க்கத்தனமாக போர் தொடுத்தனர். ரஷ்யாவில் பலர் உயிரிழந்தனர். போரின் போக்கு சில நாட்களில் மாறியது. ஜெர்மனி தோல்வியை தழுவியது. அதன் வீரர்கள் ரஷ்யாவின் தெருக்களில் இழுத்து செல்லப்பட்டார்கள். ரஷ்ய மக்களின் கண்களில் கொலை வெறி தெரிந்தது. எல்லா இடத்திலும்
நிசப்தம். யாரும் எதிர்பாராத நேரத்தில் வயது முதிர்ந்த பெண் ஓடோடி சென்றாள். ஒரு ஜெர்மனி படை வீரனின் முகத்தை துடைத்தார். இறுக்கமான சூழலை ஒரு சாதாரண பெண்ணின் மாபெரும் செயல் மாற்றிவிட்டது. இரக்க குணம் இறைவன் இயற்கையாகவே பெண்ணுக்கு கொடுத்துள்ளார். எப்போதும் கொடுப்பதில் கிடைக்கும் ஆனந்தம் பெறுவதில் கிடைப்பதில்லை. இங்கே வெரோனிகா தன்னிடம் இருந்த நேசத்தை பாசத்தை கொட்டி கொடுக்கிறாள். அதனால் அவள் எதையும் இழந்து விடவில்லை. பசித்திருப்பவனுக்கு உன் உணவு கொடுப்பதால் நீ பலவீனமாகி விடுவதில்லை, மாறாக பலம்தான் பெறுகின்றாய் என்றார் புத்தர். புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே தன்னுடைய வாழ்வையே ஒரு யூதனுக்கு கொடுத்தார். அதனால் வரலாற்றில் பிறர் சிநேகத்திற்கு உதாரணமாய் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சிந்தனை: இரக்க குணம்தான் பெண் இனத்தையே சமூகத்தில் இறங்க வைத்து விட்டதோ, ஆணாதிக்க சமுதாயம் தனக்கு சாதகமாய் இதை பயன்படுத்தி விட்டதோ என தோன்றுகின்றது. ஆண் பெண் என்பது யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு பற்றியது இல்லை. ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கும் வெவ்வேறு குணங்களை பற்றியது. ஒன்றுக்கொன்று அடிமை நிலை அல்ல, மாறாக ஒன்று மற்றதை நிறைவு செய்கின்றது. வெரோனிகாவின் இச்செயல் வீரத்தையோ சிநேகத்தையோ பரிவையோ குறிக்கின்றதா என தெரியாது. அவளுடைய தன்னிகரில்லா பிரதிபலன் எதிர்பாரா குணத்தை குறிக்கின்றது. இந்த குணம் நமக்கு கிடைத்திட ஜெபம் செய்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனே. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஈசாப் கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு கழுதையும் நரியும் நண்பர்கள் ஆனார்கள். ஒரு முறை சிங்கத்திடம் நரி மாட்டிக்கொண்டது. உடனே தன்னை கொல்ல வந்த சிங்கத்தை பார்த்து, காட்டு அரசனே, என்னை விட்டுவிடு, உனக்கு வேட்டையாடும் சிரமம் இல்லாமல் கழுதை ஒன்றை பிடித்து தருகின்றேன் என்று கெஞ்சியது. சிங்கம் நரியை விடுவித்தது. நரி கழுதையிடம், பாழ் கிணற்றை காட்டி நிறைய உணவை பதுக்கி வைத்திருக்கிறேன், போய் சாப்பிடு என்றது. கழுதை நம்பி கிணற்றில் இறங்கியது. ஏற முடியாமல் மாட்டிக்கொண்டது. நரி ஓடி சிங்கத்தை அழைத்து வந்து கிணற்றில் இருந்த கழுதையை சிங்கத்துக்கு காட்டியது. நரியின் கள்ளத்தன்மைக்கு புரிந்து கொண்ட சிங்கம், கழுதை இனி எங்கும் ஓடாது, நாளை அதை உணவாக்கி கொள்கிறேன், இப்போதைக்கு பசியார நீதான் என் உணவு என்றது. நயவஞ்சகம் நம்மை என்றுமே நிம்மதியாய் வாழவிடாது. நான் என்ற விதையில் தான் மட்டும் என்ற சுயநலம் மரம் தவழ்ந்து வளரும் போது நயவஞ்சகம் தானாக ஒட்டி கொள்கிறது. யோசித்து பார். என்னை விட அடுத்தவன் பெயரும் புகழும் வளர்ச்சியும் பெற்றுவிட்டான் என அறிந்தால் நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னை விட என் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ மேலே ஒரு படி ஏறிவிடக்கூடாது. அவர்களுடைய வாழ்வை கெடுக்க அரக்கர்களாக மாறிவிட்ட தருணங்களை நினைத்து பார்ப்போம். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். விவிலியம் சொல்லும் அமுத வரிகள். முற்பகல் நீ மற்றவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கின்றாயோ, பிற்பகல் அதுவே உனக்கு வந்து சேரும். திருக்குறள் சொல்லும் அறிவுரை. சிந்தனை: நாம் அடுத்தவருக்கு நயவஞ்சகம் செய்தால் நமக்கு இன்னொருவன் செய்வதற்கு காத்து கொண்டிருப்பான் என்று மறக்கக்கூடாது. நயவஞ்சக குணத்தோடு விழுந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.